ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த சைனீஸ் ட்ராமாவோட லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோயினி குவாங் இவங்க 2 பேருமே வந்துட்டு கீவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. எதுக்குன்னா பார்ட்னர்ஷிப்காக. ஏன்னா இப்போ தான் ஹீரோ போயிட்டான் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கூட பார்ட்னர்ஷிப் வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேச வந்திருக்காங்க. ஸோ குவாங் வந்துட்டு சொல்கிறான், என்னோடய ஒய்ஃபை கூட்டு வந்திருக்கேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கீவன் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயின் வந்து கீவனை பார்த்ததும், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயாவது மீட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது குவாங் சொல்கிறான், இல்லை அவங்க இப்போ தான் அப்ராட்லேருந்தே வந்திருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி ஒன்று மீட் பண்ண முடியும்? சரி என் ஒய்ஃப்க்கு வந்து எதுவும் தெரியாது, அவங்க சும்மா கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் கீவன் வந்துட்டு சொல்கிறான், இல்லை இருக்கட்டும், உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது, பெஸ்ட்டு கப்பல் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு ஷையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கிவன் என்ன கேட்குறான்னா, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருக்கா, குறைபாடு அந்த மாதிரி எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்குறான். குவாங் வந்து சொல்கிறான், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் இப்போயே சைன் பண்ணி உங்களோட கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு கீவன் சொல்கிறான், ஆனால் எனக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, என்னென்னா நீங்கள் நான் கேட்டோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களே, ஏன் எதனால் அக்செப்ட் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்கவும் குவாங் வந்து சொல்கிறான், இல்லை இப்போ அடுத்து வந்து உங்கள் பொசிஷன் வந்து சாலிடாக இருக்க போகுது, ஃப்யூச்சரில் வந்து எனக்கு கஷ்டம் கிடையாது, நம்ம வந்து கண்டினியூவாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, ஸோ அதனால் அந்த ஒரே ரீசனால் தான் நான் உங்களுக்கு கூட அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் நீங்கள் வந்து என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி சொல்லவும் கீவன் வந்து மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறான்னா, நீ வந்து இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோவை இன்னும் கீழே தலை பார்க்குற, அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒய்ஃபையுமே வச்சுக்கிட்டேன், ஸோ நீ இவ்வளோ பெரிய வில்லனாக இருப்பான்னு நான் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, சரி குவாங் நம்ம வந்து கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ குவாங்க்கு வந்துட்டு ஒரு மாதிரி கால் வருது. ஸோ அவன் வந்து ஹீரோயினி கண்ணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினியாக அப்படியே ஷையாக சிரிச்சிட்ருக்கா. அதை வந்து கீவன் விடாமல் பார்த்துட்டே இருக்கவும் என் மூஞ்சில் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஹீரோயினி கேட்குறா. ஸோ அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் என்ன யோசிக்கிறான்னா, ஹீரோ வந்துட்டு மெமரி மறந்தான், இப்போ வந்து ஹீரோயினி மறந்து போயிட்டா, இப்போ வந்து இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க, இதை மட்டும் ஹீரோ பார்த்தானா வயிற்றுச்சலே செத்து போயிடுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹீரோ சைடு பார்த்தோம்னா லின் கூட டூயட் மாதிரி பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கொலாவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளுக்கு வந்து கண்ணை கட்டி விட்டோன்னா, ஸோ கண்ணை கட்டினதுக்கப்புறம் அவளுக்கே தெரியாமல் ஃபோட்டோலாம் எடுத்து கீவனுக்கு சென்ட் பண்ணி விட்டோன்னா, இப்போ கீவன் சைடு பார்த்தோம்னா சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறா, உங்களுக்கு லின்னு தெரியுமா, அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து ஷாப்பிங் போகும்போது உங்களையும் லின்னையும் பார்த்தேன், நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்கன்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ வந்து இவன் கேட்குறான், லின் உனக்கு யார் வேணும் அப்படின்ற மாதிரி கீவன் கேட்குறான். ஸோ ஹீரோயினி சொல்கிறா, அவள் வந்து என் கூட தான் காலேஜில் படித்தா, ஸோ நாங்கள் ஒன்றா தான் கிராஜுவேட்லாம் ஆனோன்னு பழசை பற்றி பேசிகிட்டு இருக்கா. ஸோ இவன் வந்துட்டு அதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்லணும், இதெல்லாம் பர்சனல் திங்ஸ் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினி சொல்கிறா, நம்ம தான் வந்துட்டு இப்போ மூச்சுவலாக ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, ஸோ நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வெக்கப்பட்டுருக்கீங்க, டக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணி ஒன்று சேர்ந்துருங்க, உங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்க்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, உங்கள் குட் நியூஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்லவும் அவனுக்கு வந்து குஷியாகிடுச்சு, ஐயோ இந்த பொண்ணு இப்படிலாம் சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சியர்ஸ் பண்ணி குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அப்போ அவன் ஃபோனுக்கு இந்த மாதிரி ஹீரோவும் லின்னும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்ததும் எனக்கு அவ்வளோதான் ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. ஹீரோயினி அதை பார்த்துட்டு என்னாச்சு ஃபோனில் பார்த்துட்டு ஏதோ சேட் ஆகிட்டிங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் அவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடறான். இப்போ ஹீரோயின் வந்துட்டு கால் மேலே கால் போட்டு நக்கலை சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா, அதாவது ஹீரோ சைடு பார்த்தோம்னா யாரோ டோர் காலிங் பெல் அடிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கீவன் தான். உள்ளே வந்ததுக்கப்புறம் லின்னை பக்கம் லின்னை வந்து பெட் மேலே படுத்து கிடக்குறோம். ஸோ அவனை பார்த்ததுமே அப்படியே எந்திரிச்சிக்கிறா. அவன் வந்து கொஞ்சம் நைட் ட்ரெஸ் மாதிரி தான் போட்டுப்பாளா. ஸோ அது வந்து ஷார்ட்டாக இருக்குது. டக்குன்னு அவனோட கோட்டை கழட்டி மாட்டி விட்றான். உன்னை ஹர்ட் பண்ணிட்டானோ என்ன அப்படின்னு சொல்லி கீவன் கேட்கும்போது அவன் வந்துட்டு சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை கழட்டி கொடுத்துட்டு ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அப்போ வந்து அகைன் அந்த கோட்டை எடுத்து வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு 2 பேருக்குள்ளே எதுவும் நடந்துருச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவன் வந்துட்டு சொல்கிறா, இது ஒன்றும் உன்னோட பிஸ்னஸ் கிடையாது, நீ எதுக்கு எங்களோட விஷயத்தில் வந்து இன்டர்ஃபியர் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கோட்டை கழட்டி ஏற்றிறான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிற இந்த பக்கம் கீவன். அப்போ வந்துட்டு அவள் வலிக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோ வந்து கீவன் அப்படி தள்ளி விடுறான். அவன் தான் வலிக்குதுன்னு சொல்கிறாளே, உனக்கு அது கொஞ்சம் கூட காதில் விழுகவே இல்லையான்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், நீ ஒரு நாய் மாதிரிடா, நாங்கள் உன்னை வெறும் நாயாக தான் பார்க்குறோம் அப்படின்னு அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த லின் வேறு அவன்கிட்ட போயிட்டு, நீ நல்ல பையன் தானே, ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிரு, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நாய்க்கு தடவி கொடுக்குற மாதிரி பண்ணுறான். ஸோ அவன் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தோடு எந்திரிச்சு போய் பெட்டில் உட்காந்துக்கிறான். அங்கேருந்து போக மாட்டேங்கிறான். அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், நான் உன்னை எத்தனை வருஷமாக லின் லவ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை கூட ஒரு பொருளாக கூட மதிக்க மாட்டேங்கிறல, நான் நாயா, நம்ம இப்போ எல்லாருமே வந்துட்டு ஒரு ஃபேரி டெய்ல் கதைக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால்
என்னோடய தலையெழுத்து வந்து தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, போதும். நான் எத்தனை நாளைக்கு தான் வில்லனாக இருக்கிறது? எனக்கும் பிரின்ஸாக இருக்கணும்னு ஆசை இருக்காதா? எனக்கும் என்னோடய பிரின்சஸை வந்து லவ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு லின், என்னடா பேசிகிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு, நீ எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி துரத்த பார்ப்பா. ஆனால் இவன் வந்துட்டு, போதும், இத்தனை நாள் நான் வந்துட்டு என்னென்னமோ பண்ணிட்டேன் உனக்காக, இனிமேலும் என்னால் வந்து உன்னை இழக்க முடியாது. ஸோ இப்போ வந்து நான் உண்மையாக சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு சொல்ல வரான். ஆனால் லின் வந்துட்டு சொல்ல விடாமல் தடுக்கிறா. அப்போ ஹீரோ வந்துட்டு, என்ன உண்மை, ஒழுங்கு மரியாதையாக சொல்லிடா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ தான் அவன் சொல்கிறான், லின் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணி ஹீரோயினோட அப்பாவை மாட்டி விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அதை கேட்டதும் லின்னுக்கு வந்துட்டு ஐயோ போட்டு விட்டானேன்ற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினி உள்ளே வரா. அவள் உள்ளே வரதை பார்த்தோன்னே, நீ இங்கே என்ன பண்ணுறன்ற மாதிரி லின்னு வந்து அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அப்போ வந்து ஹீரோயினியும் ஹீரோவும் ஒன்றா கை கோர்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வேறு அவள் கையை பிடிச்சி கிஸ்ஸெல்லாம் பண்ணுறான். அப்போ லின் வந்துட்டு, மறுபடியும் என்னை ஏமாற்றிட்டியா, இவ கூட சேர்ந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாங்க. என்னென்னா பாட்டி ஊரில் இருந்திருப்பாங்கள்ல, அப்போ கூட இந்த குவானும் ஹீரோவும் நிறையா ட்ரிங்க் பண்ணிவிட்டு மட்டையாக இருப்பாங்களே. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவள் சூப் கொண்டு வரேன்னு சொல்லியிருப்பா இல்லையா. ஸோ சூப்பை போய் கொடுக்கும்போது அப்போ அவன் வந்து அந்த சூப்பெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ வந்துட்டு, உனக்கு எந்த ஒரு மெமரிஸுமே மறக்கலை, நீ சும்மா நடிக்கிறது தானே, எனக்கு நல்லாவே தெரியும், ப்ளீஸ் ஹீரோ நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுன்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயின் வந்துட்டு, போதும், நீ இத்தனை நாளும் என் வாழ்க்கையில் நல்லா விளாண்டுட்டேன், ஸோ இனிமேல் நான் வந்துட்டு உன்னை அக்செப்ட் பண்ண விரும்பலை, நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் அவன் வந்துட்டு அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினுக்குமே அவனுக்கு மெமரிஸ் வந்ததுன்னு தெரியாது. ஸோ அதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்கு கொஞ்சம் அழுக வருது தான். பட் அவன் வந்துட்டு சொல்கிறா, நீ என்ன தான் சொன்னாலும் நான் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை, இதெல்லாம் காமிச்சு என் கூட சேரணும்னு நினைக்காத, நான் கண்டிப்பாக உன் கூட சேர மாட்டேன், நான் டிவோர்ஸ் பண்ண தான் போகிறேன்ற மாதிரி சொல்கிறா. ஆனால் வந்துட்டு அவளோட விசில் ஒன்று இருக்கும் இல்லையா, லின் வச்சுருந்துருப்பாள், அதை வந்து அவள் கையில் கொடுத்துட்டு, இது உன்னோடது தான், அண்ட் இந்த ஃபோனை பாருமே, இதில் நம்மளோட மெமரிஸ்லாம் நிறையா இருக்குது, ப்ளீஸ் எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு, சரி நான் உனக்காக ஒரு வாய்ப்பு தரேன், ஆனால் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், லின்னும் கீவனோட ஒரிஜினல் கலரை எல்லாருக்கும் வெளிக்காட்டணும், எங்கள் அப்பா வந்து ஒரு இன்னசென்ட்டுன்னு சொல்லி நான் எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணணும், ஸோ அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவுமே வந்துட்டு சரி நான் உனக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி தான் இப்போ வந்து லின் கூட ஒன்றா இருக்கிற மாதிரிலாம் இது எல்லாமே வந்துட்டு பிளான். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேர் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருந்ததை குவான் கேட்டுடுறான். ஸோ அது வந்து ஹீரோயினி பார்த்ததுமே, நான் வந்து இத்தனை நாளாக நடித்தது வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சுல, சாரி என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லவும் குவான் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்லதுக்கு தானே, நான் வந்து உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து உனக்காக நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே போதும்னு சொல்லி ஒரு நல்ல மனசோடு தான் அவனுமே இவ்வளோ நேரம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே ஹீரோயினி சொல்கிறா. அவ்வளோதான், லின்னுக்கு வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ லின் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை 15 வருஷமாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் ஹீரோயினை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, இதனால் எனக்கு வந்து உன் கூட சேர முடியல, உனக்கே என்னை பிடிக்கவே மாட்டேங்குதுன்ற மாதிரி இவ ரொம்பவே அழுதுட்டு கேட்குறா. அதுக்கு ஹீரோ வந்துட்டு சொல்கிறான், எதுக்கு இப்படி ஸ்டபர்னாக இருக்க, ஒழுங்கு மரியாதை நீங்கள் பண்ண தப்பு எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போங்க, அண்ட் ஹீரோயினோட அப்பா எந்த ஒரு தப்பும் பண்ணலன்னு நீயே உன் வாய் விட்டு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு சொல்கிறா, பாத்தியா உன் சொந்த நாய் உன்னவே கடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீவனை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கீவனால் இதெல்லாம் தாங்கிக்க முடியல, அப்படியே கோவமாக வருது. ஸோ அவன் கத்தி வச்சுருக்கான், அதை வச்சு ஹீரோவை அப்படியே வயிற்றுலேயே குத்திடுறான். அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. இப்போ போலீஸ் வந்துட்டு லின்னையும் கீவனையுமே பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து ஹீரோவுக்கு தான் குத்துப்பட்டுருச்சுல, ஸோ அதனால் அவனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. ஹீரோயினி ரொம்பவே அழுதுட்டுருக்கா, என்னை விட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு. அவனை அட்மிட் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே அழுதுட்டுருக்கா வெளியே நின்று. அப்போ பாட்டியெல்லாம் வராங்க, வந்துட்டு அழுகாதம்மா, நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு, நீ தைரியமாக இருந்தால் தானே எங்களுக்கும் தைரியமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபுட்டெல்லாம் தராங்க. பட் அவன் வந்துட்டு, இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போகிறான். ஆனால் இந்த ட்ராமாவில் செக்ரட்டரி இருக்கான்ல, அவன் பாஸ்க்கு ரொம்பவே உண்மையாக இருக்காங்க. பாஸ்க்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவனும் உட்காந்து அழுதுட்டுருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்குலாம் நல்லா இருக்குது. ஸோ பாத்ரூமுக்கு போன ஹீரோயின் இப்போ ரீசெண்டாக ஹீரோ வந்து கெஞ்சிருப்பான்ல, அதாவது அவனோட மெமரிஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸோ அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்கா. அப்போ வந்து இன்னொரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயினி வந்துட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, அதாவது அந்த பாஸ்டில். ஸோ ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே கிட்ட வந்திருப்பான், லைட் ஹவுஸ் கிட்ட. ஆனால் வந்துட்டு அவனுக்கு மெசேஜ் மாதிரி வருது, இந்த மாதிரி லின்னை கடத்தி வச்சுருக்கோம், காசு எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினி நான் போயிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோனிக்கிட்டே போகல, ஆனால் ஹீரோனிக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இவன் வேகமாக லின்னை காப்பாற்றுறதுக்காக போகிறான். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த கீவன் வந்து எப்படியாச்சும்
ஹீரோவை கொல்லணும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக வேனை ஓட்டிகிட்டு வந்து ஹீரோ மேலே ஹிட் பண்ணுற மாதிரி வந்திருப்பான். அப்போ தான் இந்த ஊடால லின் வந்துட்டு ஏன்னா இவங்க போய் ரொம்ப நேரமாக ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்போ வந்து ஹீரோ வந்து அந்த வேனுக்கு முன்னாடி நின்றுட்டு இருப்பான். வேன் வேறு ஹிட் பண்ணுற மாதிரி வருதா, அச்சோ ஹீரோ ஹிட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இவன் அப்போ தான் போய் காப்பாற்றிருப்பா. பட் காப்பாற்றுறதுக்குள்ளே வேன் வந்து 2 பேருமே இடிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களாம் கோமாக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து கீவன் வந்துட்டு ஐயோ லின்னுக்கு அடிபட்டுருச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுறான். போலீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க 2 பேரை இடிச்சிட்டேன், அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோனியோட அப்பா அங்கே வந்து மயக்கத்துலேருந்து முழிச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்தால் வேனவே பிடிங்கிட்டு வந்திருப்பான். ஸோ அவர் கண் முழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி போலீஸ் வருவாங்க, நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கோ, இல்லாட்டினா உன் பிள்ளையையும் உன் பொண்டாட்டியையும் நான் டார்ச்சர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஃபேக்கான வீடியோ காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருமே பயத்தில் வந்துட்டு சரி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து இவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பக்கத்துலேயே அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பான். இப்போ தான் ஹீரோ வந்து கண் முழிச்சு ஹீரோயினோட தலையை தடவி கொடுத்துட்ருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து கண் முழிச்சிடுறா. இப்போ ஹீரோ எழுந்ததை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பியாகிறா. ஸோ தண்ணிலாம் வேணுமான்ற மாதிரி கேட்கும்போது அவன் வேணாம் அதெல்லாம் வேணாம், என்னை மன்னிச்சிரு ஹீரோயின், நான் இத்தனை நாள் உன்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டல, இனிமேல் நான் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்ற மாதிரி அப்பயுமே சொல்கிறான். அவன் வந்துட்டு இல்லை இருக்கட்டும் இனிமேல் அதை பற்றி பேச வேணான்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ சொல்கிறான் 3 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி மெமரிஸ்லாம் மறந்துட்டேன், இப்போ பாரு கத்தியில் குத்து வாங்கிட்டேன், இதோட நான் 2 தடவை செத்து பொழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ அதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் விடு, ஆனால் ஹீரோ நீ லவ் பண்ண பொண்ணு நான் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோனி கேட்குறான். ஸோ அவனுமே வந்துட்டு ஆமாம் நான் லவ் பண்ண பொண்ணு நீ தான்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணி சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இனிமேல் பாஸ்ட்டை பற்றி பேசவே வேணாம், நம்ம ஃப்யூச்சரில் நடக்க போகிறத மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் லவ்லி டவ்லியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வந்துட்டு அந்த ரூமுக்கு வாசல் நின்று குவாங் எட்டி பார்த்துட்ருக்கான். அதை வந்து இந்த செக்யூரிட்டி போய் பார்த்துட்டு சார் சார் என்ன சார் எட்டி பார்த்துட்ருக்கீங்க, அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போட்டோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லவும் டே அதெல்லாம் நான் எதுக்கூட பார்க்க போகிறேன், அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ வந்து இந்த செக்யூரிட்டி பையன் சொல்கிறான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த குவாங் சொல்கிறான் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, சான்ஸ் இல்லாட்டினாலும் நான் பார்த்துருப்பேன், ஆனால் இவங்களுக்கு இதுவே செட் ஆகிடுச்சு, அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்துட்டு போட்டோம், நான் ஹீரோனி ஹாப்பியாக இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லவும் இந்த செக்யூரிட்டி பையன் வந்துட்டு சூப்பர் சார் இப்படி தான் பாசிட்டிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். ஆனால் அந்த குவாங் பையன் அந்த செக்யூரிட்டி போனதை கூட பார்க்காம எனக்குன்னு 1000 பொண்ணுங்க வரும்டா நான் இருக்கிற ஹேண்ட்ஸம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தா செக்யூரிட்டி பையனை காணோம், ஐயோ பேசி இருக்கும்போதே போயிட்டானா, முதல் இவனை கண்டுபிடிக்கணும், இவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி ஓடி இருப்பான். ஸோ இந்த மாதிரி காமெடியாக போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு வந்துட்டு எல்லாமே சரியாயிடுச்சு. ஸோ இப்போ ஹீரோயினி வந்துட்டு அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அந்த கல்லறைக்கு வந்திருப்பா. ஸோ அப்பாவுக்கு பிடிச்ச ட்ரிங்க்கெல்லாம் வாங்கி வச்சுட்டு அப்பா உங்கள் மேலே இருந்த அந்த பொய்யான வழக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நான் சரி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கும் ஹீரோவுக்கும் மறுபடியும் கல்யாணம் நடக்க போகுது, ஆனால் இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் எங்களோட உண்மையான லவ்வை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிக்க போகிறோம், ஸோ நீங்கள் தான் வந்துட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேர் எந்திரிச்சு கிளம்புறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஹீரோயினி வந்து லைட் ஹவுஸில் நின்றுட்டுருக்கா, அதுவும் வெட்டிங் இவனோட. ஸோ ஹீரோ வந்து ஹீரோயினிக்கு பிடிச்ச பேபி ஃப்ளார் இருக்கும் இல்லையா, பேபி ப்ரீத் ஃப்ளார், அதை வந்து பொக்கே மாதிரி ரெடி பண்ணி அவன் பாஸ்டில் எப்படி ஹீரோயினிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினச்சானோ அந்த மாதிரி அவகிட்ட அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வரான். பாஸ்டில் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டு என் லைஃப்பில் வந்து நான் உன்னை எதாச்சியாக தான் மீட் பண்ணேன், ஆனால் மீட் பண்ண போய் எனக்கு வந்து உன்னை ரொம்பவே பிடிச்சி போச்சு, உனக்காக தான் வந்து மியூட் கிளாஸ்லலாம் சேர்ந்து அந்த சைன் லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமா நடந்திருக்கும் இல்லையா அழகான விஷயங்கள்லாம் அதெல்லாமே அப்படியே பொறுமையாக எடுத்து சொல்லிகிட்டே வரான். ஸோ அதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் இதை தான் வந்து நான் பாஸ்டில் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் முடியலை, அப்போ நான் உன்னோட வாய்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஸோ அந்த விசிலை வச்சு தான் நான் உன்னை ஆன்சர் சொல்ல வைக்கலான்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு சரி அது வந்து பாஸ்டில் சொல்லணும்னு நினச்சேன், இப்போ நீ என்ன சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அவன் கிட்ட வந்துட்டு உனக்கு இந்த பேபி ப்ரீத் ஃப்ளார்னால் ரொம்ப பிடிக்கும்ல, இதோட மீனிங் வந்து பாதுகாக்கிறது மாதிரி, ஸோ நான் வந்து நீ தான் அந்த பேபி ப்ரீத் ஃப்ளார், நான் உன்னை பத்திரமா பாதுகாக்கணும், ஃபார் எவர் உன் கூடவே இருந்து உன்னை நல்லபடியாக நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசுகிறான். இந்த சீன்லாம் பார்க்கும்போது அப்பா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்ற மாதிரி செம்மையாக சொன்னான். இப்போ வந்துட்டு அவன் வில் யூ மேரி மீன்ற மாதிரி சொல்ல வரான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து டக்குன்னு அவனோட லிப்ஸில் வந்து கை வச்சுட்டு எதுவும் சொல்லாதன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து விசில் வச்சுருப்பான். அந்த விசில் மூலியமாக ஊதுறான். ஸோ என்ன அர்த்தம்னா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அவனுமே பொக்கையை கொடுத்து அப்படியே ஹக் பண்ணி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ
என்ன அதோட இந்த ட்ராமா முடிஞ்சுச்சு. அப்பா இந்த ட்ராமா எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த ட்ராமா முடியும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இந்த ட்ராமா. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற ட்ராமா வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ பாய் பாய்.